ஜெம் ஸ்டோன்ஸ், இந்த நவரத்தின கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கற்கள் மேலே நிறைய பேருக்கு வந்து நிறைய விதமான விஷயங்களை வந்து அதில் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க சார். இது ரொம்ப ராசி அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் வந்து அந்த மாதிரி கல் போட்டால் நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் வந்து இந்த கல் போட்டதுக்கப்புறம் தாங்க நான் ஓஹோன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு. உண்மையிலே இந்த ஜெம் ஸ்டோன்ஸ் அப்படின்றது என்ன மாதிரியான விஷயங்கள் கொண்டு இருக்குது சார் அதுக்குள்ளே? பாருங்க, ஜெம் ஸ்டோன் இதுக்கு யார் தமிழில் பேர் வச்சான்னு தெரியல. ராசிக்கல் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக உண்மையிலே அது ராசிக்குன்னு பார்த்து அணியக்கூடாது. அதுக்கு சரியான வார்த்தை ரத்தினம் தான். ரத்தினக்கல். அதனால தான் நவ ரத்தினம்னு சொல்கிறோம். 9 ரத்தினங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இது ஏன் இந்த ரத்தினம்? இதுவும் மனித வாழ்க்கையோடு எப்படி சேர்ந்து வருது? எப்படி ஒரு மனித வாழ்க்கையை இதை ஆல்ட்ரு பண்ணிவிடுமா? ஒரு கல் ஒரு மனிதனோட வாழ்க்கையை, இது வந்து நேச்சுரல் ஸ்டோன், இயற்கையாக விளையக்கூடிய ஒரு விஷயம். இந்த கல் மனிதனோட வாழ்க்கையை ஆல்ட்ரு பண்ணுமா, இல்லை மனிதனோட விதியை மாற்றி அமைக்குமா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் நமக்கும் ஒரு உடன்பாடு இருக்குது. இல்லை ஒரு 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 அக்ரிமெண்ட் இருக்குது இயற்கையில். நமக்கும் இயற்கை பொருட்கள் எல்லாத்துக்குமே ஒரு மலையோடு நமக்கு ஒரு உடன்பாடு இருக்குது. அதனால தான் மலையில் என்னென்ன மினரல்ஸ் இருக்கோ நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்குது. தண்ணியில் என்னென்ன இருக்கோ எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்குது. சூரியனில் என்ன இருக்கோ எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால தான் சூரிய ஒளியை நம்ம உள்வாங்கிடும். அப்போ இயற்கை நம்மளும் வேறு வேறு இல்லை, மனிதனும் வேறு வேறு இல்லை. அப்போ எப்படி ஜெம்ஸ்டோன் மட்டும் வேறையாக இருக்கும்? அதுவும் இயற்கையில் விளையிற பொருள் தானே. நிச்சயமாக அது மனிதனோட சேர்ந்து வரும். அதை ஆல்ட்ரு பண்ணுமான்னா ஆமாம் பண்ணும், உண்மை. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை சார்னா, நம்பிக்கை இல்லைன்னா விட்டுருங்க. அதில் ஒரு ஜெம்ஸ்டோன் எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா, இப்போ ரொம்ப பேர் அதை ஒரு ஃபேஷனுக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் ஒரு கல் போட்டிருக்கேன் அப்படின்னு அதை ஒரு ஃபேஷன் ஆக்கிட்டாங்க. குறிப்பாக ஜென்ஸுக்கு பாவம் நிறைய ஜுவல்லரிஸ் கிடையாது இல்லையா? அதனால் அவங்களுக்கு ஒரு மோதிரத்தில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜுவல்லாக போடுவோம் அப்படிங்கிறக்காக அது ஒரு நகையாக எடுத்துக்கிட்டு போடுறாங்க. அப்படி இருக்கிறத விட சரியான உங்களுக்கான ஜெம்ஸ்டோனை நீங்கள் பார்த்து அந்த அட்வைஸை வாங்கிட்டு போட்டிங்கன்னா அது பிரமாதமாக வேலை செய்யும்.